வெள்ளை கலர் லப்பர் செருப்பு இருக்கு பாருங்க, நம்ம கூட கதர்கடையில எல்லாம் வாங்கிட்டு வருவோம், ஹவாய் செப்பல் நல்லா சொல்லுவோம் இல்லையா. இந்த ஒரு செருப்பை குவைத் அப்படிங்கிற ஒரு நாட்டுல 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒண்ணும் இல்ல, அல்சலாம் அப்படிங்கிற ஒரு கடையில வந்து லக்ஸுரியஸான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்களா. அதுல இந்த செருப்பையும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஒரு செருப்பை 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செருப்பு வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்டால செய்யப்பட்டது. மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல 50 ரூபாய்க்கு ஒரு செட் செருப்பு வித்துக்கிட்டு இருக்குது. இவங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அங்க விக்கிறாங்க அப்படின்னா, அதையும் ஜனங்க ஓ இது புது ஃபேஷன் போல, இந்த கடையில அந்த ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா அப்ப நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமையான விஷயம், நம்ம நாட்டுல பல வருஷமா இங்கிருந்து ஒரு தோட்டத்துக்கு போறதுனாலும் சரி, பாத்ரூம் போறதுனாலும் சரி, அந்த செருப்பை தான் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த செருப்புக்கு வந்த காலத்தை பாருங்களேன். என்ன இருந்தாலும் அந்த செருப்பு ஐகானிக் தான். ஆனா 1 லட்சம் ரூபாய்ங்கிறது அதிகமா இல்லையா? இது சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாக்கு வாங்கினது. இதை கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் ஜாமிங் பண்ணுப்போம்.